யூதா மின் புஸ்தகத்தில் கடைசி வார்த்தை வாசிப்போம். தாம் ஒருவரே ஆமென். அல்லேலூயா. ரொம்ப அழகாய் பரிசுத்தவான்கள் மூலமாக கர்த்தர் தம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். இது ஆண்டவருடைய சித்தம், ஆண்டவருடைய விருப்பம். தம்முடைய பிள்ளைகளை அவர் எப்படி காப்பாற்றுகிறார் என்று அவர் சித்தம் கொண்டிருக்கிறார், விரும்பி இருக்கு. எப்படி பார்த்து வழுவி போகாதபடிக்கு. மீன் வழுகுது பார்த்தீங்களா, கையை விட்டு டபக்குன்னு வழியிறது. ஸ்தோத்திரம். அந்த வழுவி போயிடாதபடிக்கு நம்மளை காப்பாற்றுகிறாராம். ஏன்னா நம்ம இருதயம் கொஞ்சம் அப்படிப்பட்ட இருதயம்தான் அவருக்கு நல்லா தெரியும். இவங்க விட்டால் வழிவிடுவாங்க அப்படின்னு. அப்புறம் அவருடைய மகிமையுள்ள சன்னிதானத்தில் நம்ம போய் நிற்கணுன்னு அது அவருடைய ஆசை. இல்லையா? இன்றைக்கி ஆண்டவரை நல்ல அவருடைய இருதயத்தை ஸ்தோத்திரம் கொஞ்சம் யோசித்து பாராட்டுங்க. என்ன மாதிரி இருதயம் வச்சிருக்கிறார், அவருடைய ஹார்ட் எப்படிப்பட்ட ஹார்ட். நம்ம வழுவி போயிடக்கூடாதுன்னா, வழுவி போகிற ஜனங்கள் தான் சின்ன குட்டி பிள்ளைகளை ஸ்கூலில் இத்தினுண்டு எல்கேஜி பிள்ளைங்கள்லாம் அவங்க அம்மாவோ அப்பாவோ கையை பிடிச்சி ஸ்கூலுக்குள்ளே கொண்டு போவாங்க. பைக்கிலேயோ கார்லேயோ அது வரையும் வந்துட்டு பைக்கை விட்டு இறக்கிட்டு போ அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. மேபி ஒரு 5ஆம் கிளாஸ் பையனை அல்லது பாப்பாவை அப்படி சொல்லிடுவாங்க, அவங்க போயிடுவாங்க. இப்போ தான் சேர்ந்துக்குது, நேற்று சேர்ந்துருக்குது. அது வரமாட்டேன்னு என்ன அடம் பிடிச்சி அதை கொண்டு வந்துட்டு பைக்கு காரில் இறக்கிட்டு போ அப்படின்னா அது போகுமா? மாட்டேன்ற. நீ வேணா போ ஸ்கூலுக்கு, நான் மாட்டேன்ற. அது மாதிரி அது எவ்வளோ பக்குவமாக கவனமாக தூக்கிட்டே. எல்கேஜியில் நேற்று சேர்ந்த பிள்ளை எப்படி கூப்பிட்டு போவாங்க? தூக்கி சாக்லேட்டை கொடுத்து அதை கொடுத்து ஸ்தோத்திரம் அப்படியே பழக்கிறாங்கல்ல. அப்போ விட்டுற மாட்டேன், ஏன்னா இது எங்கிட்டாவது போயிடும். அப்படி தான் விசுவாசிகள், நம்ம சுபாவங்கள் அப்படி தான். ஆண்டவர் இதுவரைக்கும் நம்ம கெட்டியாக அவரை பிடிச்சு வச்சுக்கிறதுக்கு காரணமே அவர் தான். நாம் அவரை கெட்டியாக பிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா? அந்த நிலைமைக்கு நம்மளை கொண்டு வந்துட்டார். அதான் உண்மை. நம்ம இனி நம்மளை போச்சோன்னா கூட நம்மளை போக மாட்டோம் போல இருக்கு. அந்த அளவுக்கு கெட்டியாக நாம் பிடிச்சி வச்சுக்கிறதுக்கு காரணமே அவர் தான். அவர் தான் நம்மளை அவருடைய இருதயத்தை நன்மையும் அவருடைய நல்ல குணத்தையும் அவருடைய அன்பையும் ஒரு நாளாக 2 நாளாக எத்தனை வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கிறாரு. அப்போ திம்சி போட்ட மாதிரி, ரோடு திம்சி போட்டால் எப்படி இருக்கு? புழுதி பறக்காது பற்றியில்ல. அதுபோல் நம்மளை கெட்டியாக்கி போட்டார். அவருடைய அன்பில் நம்மளை ஊன்ற கட்டி இருக்கிறார். போய் பாருங்கள், லேசாக விலகி பாருங்கள், முடியவே முடியாது. அல்லேலூயா. அந்த அளவு நீங்களும் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ரட்சிக்கப்பட்ட நாள்லேருந்து இந்த நாள் வரைக்கும் உபத்திரவங்கள் நம்மை அவரை விட்டு பிரிக்க ட்ரை பண்ணுது, பிரயாசப்படுது. எப்படியாவது பிரிச்சிடலாமா? உபத்திரவம், வியாகுலம், வேதனை, வியாதி, வறுமை, இதெல்லாம் எப்படியோ நம்மளை அவரை விட்டு பிரிச்சிடலான்னு பார்க்குறது. பவுலடிகள் சொன்னது போல், மரணமே நாங்கள் ஏற்றுக்கொண்டாலும், அதாவது நிமித்தம், உங்கள் நிமித்தம் நாங்கள் எப்போதும் கொல்லப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி எங்களுக்கு நேரிட்டாலும், எங்களுக்கு அதுவே நேரிட்டால், அப்படி தான் போட்டிருக்குது. உங்கள் நிமித்தம் நாங்கள் கொல்லப்படுகிறோம். என்றைக்கு மரணம் வரும்னு எவனுக்கும் தெரியாது. கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எப்போ மரணம் வரும்னு தெரியாது. அதாவது மரணங்களில் அல்லேலூயா சோத்திரம் 2 விதமான மரணங்கள்னு சொல்லலாம். ஒன்று நாமாவே நம்ம நேச்சுரலாக நம்ம காலம் முடிஞ்சோடனே கண்ணை மூடுறது ஒரு. இன்னொன்று கிறிஸ்துவின் நிமித்தம், கிறிஸ்துவின் இரத்த சாட்சிகள், கிறிஸ்துவின் நிமித்தம் என்றைக்கு மரணம் வரும்னு
தெரியாது. இப்போ ஊழியக்காரர்களும் விசுவாசிகளும் இதுக்கும் நம்ம இதுக்கும் ஆயத்தமாகணும். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு எனக்கு ஒன்றும் வரக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. கிறிஸ்துவுக்காக லாஸ்ட் ஸ்டேஜ் என்ன? லாஸ்ட்டு இனி என்ன இருக்குது? இந்த உலகத்தை விட்டு நம்ம போயிடணும். அதுதான் லாஸ்ட். இழப்புகள் இழந்தாலும் கூட நம்ம இந்த உலகத்தில் தான் இருக்கிறோம். இழந்தாலும் தான் இருக்கோம். அது இழப்புகளுக்கும் தாண்டி இன்னொரு கட்டம் இருக்குமாண்ணா? என்ன கட்டம்? நீங்களே உற்சாகமாக சொல்லணும். இழப்புகளையும் தாண்டி ஒரு கட்டம் இருக்கும்னா, அப்போது இதை இன்றைக்குள்ள கிறிஸ்தவம் அறியலை. ரெண்டாவது, அறிஞ்சாலும் மறைக்குது. முதல்ல அறிஞ்சால் தானே. இன்றைக்கி கிறிஸ்டியானிட்டி ஈஸி கோயிங், ஈஸி. கடினமான பாதைகள், விசுவாசம், தேவ அன்பு, அதெல்லாம் காணோம். உண்மையாகவே காணோம். இப்போ காணோங்கிறதுக்காக இல்லாத இடங்களில் கொடுத்து விமர்சனம் பண்ணி அதை ஜனங்களை திட்டுறது நம்ம ஊழியம் அல்ல. அதை நம்ம உணர்ந்து நம்ம ஆயத்தமாகிறது தான் நம்ம ஊழியம், நம்ம வேலை. எங்கேயோ இல்லைன்னா அதை பற்றி நமக்கு என்ன கவலை? நம்மகிட்ட இருக்கணுமே. இல்லாதவங்களை குறித்து பேசிகிட்டு இருந்தா அது தேவையில்லாத சமாச்சாரம். நம்மள்கிட்ட இருக்கணும். என்ன இருக்கணும்னா, அது வரைக்கும் போகிறதுக்கான தைரியம். எது வரைக்கும் போகிறதுக்கு? மரணம் வரைக்கும் போகிறதுக்கு தைரியம், மரணம் வரைக்கும் போகிறதுக்கான ஒரு உற்சாகம், ஒரு பிரதிஷ்டை. ஒருவேளை என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொண்டது நிமித்தம் என் சொந்தக்காரனும் அல்லது யாரோ சூழ்ச்சி பண்ணி எது நடந்தாலும் அதை தேவன் அங்கீகரித்தால் மாத்திரமே, அது ஆண்டவர் ஏற்றுக்கொண்டால் மாத்திரமே அப்படிப்பட்ட மரணத்தை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளணும், அவர் அனுமதிக்கணும். அது ரெண்டும் நடந்தால் ஒழிய நமக்கு அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட மரணம் இல்லை, அப்படிப்பட்ட பாக்கியம். புரியல உங்களுக்கு? என்னடா இது மரணத்தை போய் இவர் பாக்கியங்கிற, ஏதோ வேறு வார்த்தை சொல்லுவார் நான் நினச்சா இவர் பாக்கியங்கிறார். அப்போ கிறிஸ்துவுக்காக அப்படி மறிக்கிறது பயங்கரமான பரலோகம். அதை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடும். இதை சொல்லக்கூடிய ஆட்கள் இன்றைக்கி இல்லை. அதனால தான் ஒரு சின்ன உபத்திரம் வரும்போது ஆண்டோடைய அன்பை விட்டு பிரிஞ்சு போயிடுறாங்க. இனி நான் ஆலயத்துக்கு வர மாட்டேன், இனி பைபிளை தொட மாட்டேன், இனி ஜெபிக்க மாட்டேன், இனி ஒருத்தருக்கும் பிரைஸ் லார்ட் சொல்ல மாட்டேன். இந்த கிறிஸ்தவ பயல்களை இப்படித்தான், இந்த ஊழியக்காரர்களை நம்பவே கூடாது, எல்லாம் காசு பணம் அடிக்கிறானுங்க. இப்படி வேண்டாத தப்பான எண்ணங்கள். யாரோ என்னமோ செய்கிறாங்கங்கிற ஒரே காரணத்துக்காக எல்லாரையும் விட்டு கடைசியில் அந்த ஆத்துமா இடறி அப்படியே ஏன் இந்த ஆத்துமாவை நீங்கள் ஒழுங்காக ட்ரெயின் பண்ணலை, நீங்கள் சொல்லி கொடுக்கலை. அப்போஸ்தலர்கள் அதைத்தான் சொல்லி கொடுத்தாங்க. முதல்ல சீஷர்களாக சேர்றவங்களுக்கு புதுசாக சீஷர்கள் வந்தாங்க இல்லையா, ஊழியத்துக்கு வந்தாங்க. நீங்களும் நானும் நினைக்கிறபடி பைபிளில் வாசிக்கும்போது 12 பேரோட ஊழியம் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறீங்க. ஆண்டவருக்கு அப்பமே 70 சீஷர்கள் இருந்தாங்க. அதுக்கப்புறம் பெண்டிகாஸ்ட்டுக்கு அப்புறம், பெந்தகோஸ்துக்கு அப்புறம், அதாவது ஆவியானவர் ஊற்றப்பட்ட நாளுக்கு அதுக்கப்புறம் தேசமெங்கும் சுற்றி திரிந்து வதன்னு ஊழியக்காரர்கள் நிரம்பி இன்றைக்கி ஆண்டவருடைய ராஜ்யம் எவ்வளவோ கட்டப்பட்டிருக்குது. 10 பேரா, 100 பேரா, 1000 பேரா, 10,000 பேரா, டேங்கப்பா, பயங்கரமான தேவ மனுஷர்களை தேவன் எழுப்பி இருக்கிறார். அவருடைய வல்லமையினால் நிரப்பி இன்றைக்கும் எழுப்பி கொண்டு தான் இருக்கிறார், இன்னும் எழுப்பி கொண்டு தான் இருப்பார். ஆக இவ்வளவு பேரையும் வச்சு அவங்க என்ன வந்தோன்னே என்ன ட்ரைனிங் கொடுத்தாங்கன்னா, யூ ஷுட் டை அப்படின்னு ட்ரைனிங் கொடுத்தாங்க. புதுசாக வந்தவனை யூ ஷுட் டைன்னா, டே நீ சாகணும்னு புதுசாக அப்போ தான் வாரான் அப்படின்ட்டு அவனை போய் நீ கிறிஸ்துவுக்காக நாளைக்கு மறிக்கிறதுக்கு ரெடியானா என்னடா இதுன்பான். அவன் துணிஞ்சிட்டான். அப்போ எந்த அளவுக்கு கிறிஸ்துவின் அன்பை ருசி பார்த்திருந்தால்
அதுதாயா தேடி வந்திருக்கிறேன்னு அவங்க சொன்னது போல் வந்தாங்க. இந்த வார்த்தை சொல்ல மாட்டியான்னு காத்திருக்கிறேன்னு ஆதி நாட்களில். இன்றைக்கி நம்ம சொன்னோம்னா ஓடி போயிடுவானுங்க. எப்படியோ நம்ம ஓடாதபடிக்கு வலுவாதபடிக்கு. அப்போது அவங்களுக்கு ட்ரைனிங் என்ன? எடுத்தோடனே ட்ரைனிங். அதான் போன வாரத்தில் நான் உங்களுக்கு சொன்னேன். ஒரு ஆர்மி ஜென்ரல், ஆர்மி பட்டாளத்துடைய தளபதி இருக்கிறான் பார்த்தீங்களா, அவன் ஒரு வாக்குமூலம் கேட்பான் சிப்பாய்கள்கிட்ட. சிப்பாய்கள் நிற்பாங்க. ஆர்மியில் சேரணும்னு எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? நேவியில் சேரணும், ஆர்மியில் சேரணும், ஏர்ஃபோர்ஸில் சேரணும், வான்படை அதில் சேரணும், கப்பல் படையில் சேரணும். நிறைய பேர் தேசத்தில் இருக்கிறாங்க. அவங்களாம் இருக்க போய் தான் இன்றைக்கி நம்ம சுகமாக இருக்கிறோம். அவங்க எவ்வளோ சண்டை போடுறாங்க பார்த்தீங்களா? அப்போது அவங்களுக்கு என்ன ட்ரைனிங் கொடுப்பாங்கன்னா, சும்மா அப்படி கன்னை தூக்கிட்டு அப்படி இப்படி போடு, கண்டவனையும் சுடு அப்படிங்கிறதுக்கு ட்ரைனிங் கிடையாது. அவங்களுக்கு முதல்ல அவங்களுக்கு கையை காட்டி அவங்க அந்த சபதம் எடுக்கிறது போல் எடுப்பாங்க. வாக்குமூலம் வாங்கிடுவாங்க. மறிக்கிறதுக்கு ஒப்பு கொடுத்துருக்குறேன், மறிக்கிறதுக்கு ஒப்பு கொடுத்துருக்குறேன். சண்டை போடும்போது அண்டை நாடுகளில் என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியாது. அதுக்கு ஆயத்தமா, நான் ஆயத்தமாய்தாயா வந்திருக்கிறேன்னு இராணுவத்தில் இருக்கிறவனே சொல்கிறான். அப்படி சொல்கிறான். அப்போ நம்முடைய ஆண்டவரும் அதைத்தான் சொல்கிறாரு. நம்முடைய ஆண்டவர். அப்போ அந்த தளபதிக்கும் மரணம் வரலாம், தளபதிக்கும் வரலாம். இப்போது நம்முடைய ஆண்டவரை பாருங்கள், திருச்சபையின் நாயகனை பாருங்கள். யார் இந்த திருச்சபையின் நாயகன்? யார் இந்த ராஜா, மகிமையின் ராஜா, மகிமையின் ராஜா, மகிமையின் ராஜா. சபையின் நாயகனை பாருங்க. சபைக்கும் அவருக்கு இருக்கிற உறவை பாருங்க. அக்கறை இல்லாத மகிமையின் ராஜாவா? அக்கறை இல்லாத சபையின் நாயகனா? அவரை போல அந்த சபைக்காக ஜீவனை கொடுத்தவர், தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தவர், அந்த சபைக்காகவே வாழுகிறவர் இன்னும் பேசிக்கிட்டே இருக்கிறார், பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அந்த சபைக்காக மீண்டும் எப்படா பிதா அனுப்ப மாட்டார்னு சொல்லிட்டு காத்துட்ருக்கிறார். இந்த நாயகனை நம்ம வேற எங்கே பார்க்க முடியும்? எனவே அவங்க என்ன டீச் பண்ணாங்க அப்படின்னா, வந்தோடனே நீ மறிக்கவும் ஆயத்தமா. இப்போ நம்ம ஆண்டவர் என்ன சொன்னார்னா, நான் உங்களுக்காக மறிக்கிறேன், நான் மரணத்தை முதல்ல செஞ்சு காட்டுறேன், நான் மறித்து காட்டுறேன், அது நிமித்தம் நீங்கள் என்னுடையவர்கள் ஆவீர்கள். ஸ்தோத்திரம். உங்களுக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவு, அந்த உறவு அந்த இரத்தத்தின் உடன்படிக்கை. நீங்களும் என்ன செய்யணும்? கையை ரெடியா ரெடி அப்படின்ட்டு அது முதல்ல ஆயத்தமாக்கிட்டு தான் அதுக்கப்புறம் மறுவேலை. வாங்க நம்மளும் அவரோடு கூட மறிக்க போவோம் அப்படின்னா சொன்னானா இல்லையா? யாரு வரும், நாமும் மறிக்க போவோம். அப்போ அவன் ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறான்னா, அவன் வாயிலேருந்து வேற ஏதாவது வரலாம். மரணம், அவரோட மறிக்க போகலாம் அப்படிங்கிற வார்த்தை ஏன் வருது தெரியும்ல. ட்ரைனிங் நம்ம எதை ட்ரெயின் நமக்கு பண்ணுறாங்களோ அதுதான் நம்ம வார்த்தையில் வருது. ஸ்தோத்திரம். கனவுல சின்ன பிள்ளைக்கு ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு வருதுன்னா, எந்திரிச்சோன்னா நான் இன்றைக்கி ஸ்கூலுக்கு போக மாட்டேன். ஏன்னா கனவுல என்ன செஞ்சிருச்சு, அதுதான் தியானம் பண்ணிகிட்டு இருக்குது. அதுபோல் நாம் மறிக்க போகலாம் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த மரணம் கிறிஸ்துவுக்காக மரணம்னு இதுவே அவங்களுடைய மொழியாக மாறி போச்சு, லாங்குவேஜாக மாறி போச்சு. நமக்கு இன்றைக்கி ஆசீர்வாதம். 2 வீடு 4 வீடு 4 சவரன் 10 சவரன் இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை, நல்லது தான், வசதிகள் வேண்டியது தான். இந்த லாங்குவேஜ் அல்ல அவங்க அப்போஸ்தலர்களுடைய மொழி. சொல்லப்போனால் தாய்மொழி அப்படி போட்டுக்கலாமா? கிறிஸ்து தான் தாயும் தகப்பனும், கிறிஸ்துவின் மொழி தான்
அம்மாவுடைய மொழி தானே நமக்கு வருது, அம்மா தானே கற்றுக் கொடுக்குறாங்க. அப்போ கிறிஸ்து கற்றுக் கொடுக்குற மொழி தான் உண்மையான பரலோகத்தின் தாய்மொழி. இவங்க தாய்மொழி என்னடான்னு கேட்டால் மரணம். எனக்கு நான் தலைவர் என்ன பண்ணிட்டாரு, தலைவர் மரணம்னு சொல்லி சபதம் வாங்கினார்ல, அதுபோல் சீஷர்களும் பிள்ளைகளும் எடுத்தோடனே மறிக்க போகிறோம். அவ்வளோ ஈஸியாக சர்வ சாதாரணமாக பேசுகிறாங்களே மரணத்தை குறித்து. நம்ம அந்த வார்த்தையை வந்துடக்கூடாது. அப்போ சகுனம் சொல்லாத மரணம் வரக்கூடாது, என்ன தப்பு பண்ணிட்ட நீ அப்படிமா. இந்த மரணம்ங்கிற வார்த்தையே அது அது நல்ல வார்த்தை இல்லை, அது இல்லை அதெல்லாம் சொல்லக்கூடாது இல்லை அப்படின்னு பார்க்குறோம். அவங்களுக்கு சர்வசாதாரணமாக கிறிஸ்துவின் நிமித்தம் மரணம். அப்போ சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்தார், மை பிளட் யுவர் பிளட், என்னுடைய ரத்தம் உன்னுடைய ரத்தம், என்னோடு கூட மரிக்கலாமா, வாருங்கள். நீங்கள் விசுவாசிகள் என்று சொன்னால், என்னை விசுவாசிக்கிறது உண்மையானால் என் நிமித்தம் நீங்கள் மரிக்கவும் வேண்டும். அதுதான் ஆண்டவர் சொன்னார். சிலரை சிறைச்சாலையில் போடுவாங்க, அதிகாரிகளுக்கு முன்னால் கொண்டு போய் உங்களை விட்டுருவாங்க. சிலர் மரிக்கவும் வேண்டும்னு சொன்னார். சிலர் மரிக்கவும் வேண்டும், என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் பாடுகள் படணும், மரிக்கவும் வேண்டும். இதுக்கு சபை ஒரு ட்ரைனிங் எடுக்கணும். அநியாயத்துக்கும் அநீதிக்கும் மரிக்கிறவர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. ஒரு தலைவன், இஷ்டப்பட்ட ஒரு தலைவன் போயிட்டா அடுத்த நாள் 4 பேர் சூசைட் பண்ணி செத்து போகிறான். ஒரு பாவி தலைவன், ஒரு பாவி, அந்த பாவிக்காக இவன் உயிரை மாய்த்து கொண்டு நரகத்துக்கு போகிற ஜனங்கள் உண்டு. இன்றைக்கு பரிசுத்தருக்காக நீதி நிமித்தம் நாம் துன்பப்பட்டால் நீங்கள் பாக்கியவான்கள் என்று சொன்ன நல்ல தெய்வம். நீதி நிமித்தம் ஒருவேளை நாம் இந்த பூமியிலேருந்து நாம் எடுபட்டு போக தேவன் அனுமதித்தால் ஸ்தோத்திரம், பெரிய பாக்கியம் என்று எண்ண வேண்டும். அப்போது கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் ஒரு அடிகள் உதைகள் வாங்கினோன்னு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த பாக்கியங்களுக்கு கிடைச்சதுன்னு சந்தோஷப்பட்டார்கள் போட்டு. அந்த நிலைமைகள் திருச்சபைக்கு, இன்னைக்கு இருக்கிற திருச்சபைக்கு வரணும். அது எங்கே வருதோ வரலையோ, இந்த இடத்துல கூடியிருக்கிற திருச்சபைக்காவது இந்த அஸ்திபாரம் முதலாவது நமக்கு வேணும். அல்லேலூயா. அப்போ அவருடைய ஆசை என்ன, வலுவாதபடிக்கு காப்பாற்றணும். 2வது மகிமையுள்ள சன்னிதானத்தில் மிகுந்த மகிழ்ச்சியோட நம்மளை மாசு இல்லாதவர்களாயின்னு. இங்கே நான் 5 மணிக்கு வந்துட்டேன். அப்போது ஏர்லியாக வந்துட்டேன். அப்போது முழங்கால் போட்டு ஜபிக்கும்போது ஆண்டவர்கிட்ட கேட்டேன், தெய்வமே இதுதான் நீங்களும் கேட்கணும், நான் உங்களுக்கு அதை கற்று தரேன். தெய்வமே, நீங்கள் எதிர்பார்க்குற பரிசுத்தம் இன்னும் என்கிட்ட வரலையே, இன்னும் என் குடும்பத்தில் வரலையே, இன்னும் இந்த திருச்சபையில் வரலையே. சொல்லி பாருங்கள் எப்படி இருக்கும். ஆண்டவரே, நீங்கள் எதிர்பார்த்த பரிசுத்தம் எனக்குள்ளே முதல்ல இல்லை என்ன நான் இருக்குதுன்னு நினச்சிட்டு இருக்கிறேன். அது அவர் பார்வையில் அவர் இல்லவா சொல்லணும். அப்புறம் எங்கள் குடும்பத்தில் ஐயா எங்கள் சபையில் ஐயா, நீங்கள் இன்னும் எதிர்பார்க்குற பரிசுத்தம் நீதியும் வந்த மாதிரி தெரியலையே, வரணுமே ஐயா. யோசிச்சு பாருங்கள், குணங்களே மாறிடும், நம்மளை எல்லா குணங்களும் மாறும். அது அவருக்கு ரொம்ப பிரியமான ஒரு ஜெபமாக இருக்கும், ரொம்ப பிரியமான ஜெபமாக இருக்கும். நம்மளை தாழ்த்தும், அந்த ஜெபம் நம்மளை தாழ்த்தும். நம்ம கொம்ப உயர்த்த மாட்டோம். அவர் விரும்புகிறது இன்னும் என்கிட்ட இல்லையே ஐயா, ஐயா நான் என்ன பண்ணுவேன் ஐயா, அதை நினச்சி நம்ம ஜெபித்துக்கிட்டே இருக்கணும். குடும்ப ஜெபத்திலையும் தனி ஜெபத்திலையும் சபையிலையும் நம்ம ஜெபிக்கணும். கோழைகள் அல்ல நாம். ஆனால் இப்படி ஜெபிக்கிறதுனால வீக்குன்னு இல்லை. ஆனால் அவருடைய எண்ணங்கள், அவருடைய சித்தம் நாம் பரிசுத்தமாக வேண்டும் என்பதே அவருடைய சித்தமாக இருக்கிறது. அப்படின்னா அவருடைய சித்தம் என்ன? அப்போ அவர் விரும்புகிற வார்த்தைகள் நாம் பேசலையே, அவர் விரும்புகிற எண்ணங்கள் இன்னும் என் மனசில் வர்றதில்லையே, அவர் விரும்புகிற செயல்கள் என்கிட்ட இன்னும் செய்யலையே, அவர் விரும்பாததெல்லாம் செஞ்சுட்டு உட்காந்துட்ருக்கேனே ஆண்டவரே, அவர் விரும்பாததை பேசிகிட்ருக்கேனே ஐயா, அதை உணர்றதுக்குன்னு ஒரு உணர்வுள்ள ஆவியை தந்தாரே, ஒரு உணர்வுள்ள இருதயத்தை தந்தாரே, நன்றி. இது இல்லாமல் எத்தனை பேர் சுற்றுறானுங்க, நான் செய்கிறது தான் கரெக்டு பையா அப்படின்னு சொல்லிட்டு சுற்றுறவங்க எத்தனை பேர் இருக்காங்க? இல்லை, என் தெய்வம் விரும்புகிறது என்கிட்ட இன்னும் இல்லை ஐயா. இந்த மாதிரி நினச்சிட்டா போதும். ஒரு புலவன் அவன் ஆரம்பிச்சிடுவான் தமிழில். அந்த காலத்தில், இப்போ நமக்கு தமிழ் தெரியாது, அந்த தமிழ் தெரியாது.
அவர்கள் என்ன பண்ணிடுவாங்க, டக்குன்னு ஒரு கவி எழுதிடுவாங்க. அப்படித்தான் புலவர்கள்லாம் தெய்வத்தை தாழ்த்தி, சாஸ்திரியார் மாத்திரமல்ல, ஏகப்பட்ட பேர், பரமானந்தம்னு ஒருத்தர், இன்னும் கிருஷ்ணபிள்ளைன்னு ஒருத்தர், ஏகப்பட்ட சாஸ்திரியார்கள் இருக்காங்க. 3 பெரிய பெரிய 3 வால்யூம், ஒரு வால்யூம் இவ்வளோ பெருசு, இன்னொன்று இவ்வளவு, இன்னொன்று இவ்வளவு, அது போக குட்டி, அவ்வளோ வச்சுருக்கேன். ஆனால் அதில் எழுதின பாடல்கள்லாம் பாட முடியாது, ராகம் தெரியல, அவ்வளவு கலெக்ஷன். 3 வால்யூம் வச்சுருக்கேன். அப்பப்போ பார்ப்பேன், அதனுடைய உட்கருத்தெல்லாம் பயங்கர ஆழமாக இருக்கும். அவளை தங்களை தாழ்த்தி தேவ சமூகத்தில் தங்களை உயர்த்தினதே இல்லை, தங்களை குறித்து பெருசாக சொன்னதே இல்லை, அழகாக பாடினாங்க. இன்றைக்கி நம்ம யாருன்னே நமக்கு தெரியல, அடுத்தவன் யாருன்னு தெரியல. பரமானந்த ஐயர், கிருஷ்ணபிள்ளை, சாஸ்திரியார், வேதநாயக சாஸ்திரி, இவங்களெல்லாம் யாராவது அப்படி சொல்லுவாங்களா? சொல்ல முடியுமா? அவங்க தெய்வத்தை பார்த்தவர்கள். இன்றைக்கி நம்ம அதை தான் செய்யணும். நம் நிமித்தம் ஆண்டவர் விரும்பப்பட வேணும், நம் நிமித்தம் ஆண்டவர் நேசிக்கப்பட வேணும் மற்றவர்களால். நம் நிமித்தம் எங்களுக்கு இயேசு வேணும்னு சொல்லி ஜனங்கள் ஓடோடி ஆண்டவர்கிட்ட வரணும். அதுக்கு நம்ம காரணமாக மாறிடணும். இல்லையா? ஒரு விளக்கு அப்படி வச்சுருக்கோம், இருட்டான நேரத்தில் ஒரு விளக்கு. ஜனங்கள் அந்த விளக்கை காற்றவன் புகழ்வாங்களா அல்ல அந்த விளக்க புகழ்வாங்களா? போச்சுரா, இந்த மாதிரி கேட்டால் இப்படி சொல்லவா அப்படி சொல்லவா, பெரிய குழப்படி. விளக்கு காட்டுறவனை புகழ்வாங்க. விளக்கை பற்றி பரிதாபப்பட்டு பாராட்ட ஒருத்தருங்க இல்லையா? அது நான் தான். இந்த விளக்கு இல்லைன்னா விளக்கு காட்டுறவன் என்ன பண்ணுவான்? சும்மா இப்படின்னா விளக்கை காட்டுறது வேற, காட்டுறவன் காட்டுறான், ஆனால் அந்த விளக்கு ரொம்ப முக்கியம். நீங்கள் அதை விட்டுட்டீங்க, விளக்கை விட்டுட்டீங்க. விளக்கு எரியலைன்னா காட்டிகிட்டே இருக்க வேண்டியதான். எவனுக்கு பிரயோஜனம்? அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருந்தான். ஸ்நானம். அப்போது ஒரு எரியாத விளக்கை காட்டுறவன் காட்டுவானா? நம்மெல்லாம் இது விசில்னு ஒன்று வச்சுருப்பாங்க தெரியுமா? நம்ம சின்ன பிள்ளைகளில் நம்ம ஊதி இருக்கோம். குவாலிட்டியான விசில் ஒன்று இருக்குது, ஸ்டீலில் இருக்கும். அது போலீஸ்காரர் விசில்லாம் அடி, அது ஃபெயிலே ஆகாது. 50 காசுக்கு ஒரு பிளாஸ்டிக் விசில் விற்றுட்டு இருப்பான், பார்க்கலையா? தொட்டை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தொட்டிங்கன்னா அவ்வளோதான். சில நேரங்கள் அதுக்கு ஒரு குண்டு ஒன்று இருக்கும் உள்ளுக்க உருண்டை, அது தன்னால் வெளியில் வந்துடும். ஃபீ 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 ஃபீ. ஏன்னா சின்ன பிள்ளைங்க வேணால் ஃபீ 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 ஃபீன்னு இருப்பாங்க, அதே தூக்கி போட்டுருவாங்க. ஏன்னா ஊத மாட்டேங்குது இதுன்னு. புரியுதுங்களா? இப்போ ஊதாது ஃபீ 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 ஃபீன்னா போலீஸ்காரன்ட்ட கொடுத்து பாருங்கள், என்னப்பா இது, எதை வச்சு அவன் ஜனங்களை விசிலை வச்சு கொடுப்பான். அதுபோல் ஊதாத விசில், எரியாத விளக்கு. சூப்பரான உதாரணம். ஊதாத விசில், பேசாத ஊமையன். பிறந்தவன பேசணுமா, இன்னும் பேசிகிட்டே இருக்கோம், எப்போ மூடுவோன்னு தெரியல. இது இது இல்லைன்னா நம்ம என்ன ஆகிறதுயா? கர்த்தர் அந்த கிருபை தந்திருக்கிறார். அதை பேசாத ஊமையனை வச்சுட்டு நம்ம என்ன பண்ண முடியுது? ஒன்றுமே. இது போல தான் விளக்கு முக்கியமே. அப்போ யாரை உபயோகப்படுத்துகிறார்? எரிந்து பிரகாசிக்கிற விளக்கை உபயோகப்படுத்த முடியும், நல்ல விசில் அடிக்கிற விசிலை உபயோகப்படுத்த முடியும், நல்ல பேசக்கூடிய ஆளை பயன்படுத்த முடியும். அதுபோல தான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அந்த விளக்கை வச்சுக்கிட்டு விளக்கை காட்டினவன்ட்ட வர்றாங்க. கடைசியில் எங்கே தான் வர்றது? விளக்கை காட்டினவன்ட்ட வர்றாங்க. இப்போ தான் விளக்கு காட்டுறவன் முக்கியம். நீங்கள் எடுத்தான விளக்கு காட்டுறவன் ரொம்ப பரிசுத்தமாக சொல்லிட்டீங்க.
விளக்க காட்டுறவன்ட்ட வரணும்னா விளக்கு எரியணும், அப்போதானே அது வெளிச்சம். கடற்கரைன்னு காட்டுறது லைட் ஹவுஸு, செங்கின லைட் அடிக்கும், கப்பல் அங்கே இருக்கும், அடிக்கும், அது அவ்வளவு தூரம் அடிக்கும். அப்போ அவன் என்ன கண்டுபிடிக்கிறான் மாலுமி, நம்ம இறங்க வேண்டிய இடம் அங்கே இருக்குதுடான்ட்டு. இடம் முக்கியமா லைட்டு முக்கியமானு இப்போ கேட்டால் என்ன குழம்பு போய், இப்போ லைட்டு தான் முக்கியம். முதல்ல என்ன சொன்னீங்க, லைட்டு இல்லைன்னா துறைமுகத்துக்கு வர முடியல. இருட்டுக்குள்ளே எந்த துறைமுகம் எங்கே இருக்கும், கப்பலை கொண்டு போய் சொருகிட முடியுமா, மணலில் சொல்ல முடியல. அதுபோல தான் அந்த விளக்குகள். நாம் புரியுதுங்களா? இந்த விளக்குகளை தான் கர்த்தர் பயன்படுத்த முடியும். இன்றைக்கி அது ஒரு பெரிய பாடம். அல்லேலூயா. நம் நிமித்தம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விரும்பப்பட வேணும், ஜனங்கள் விரும்பணும், விளக்க காட்டுறவர்கிட்ட வரணும். நாம் பிரகாசித்தா தானே நம்ம வெளிச்சம் மற்றவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுதுன்னு சொன்னாரா ஐயா? உங்கள் வெளிச்சம் மற்றவர்களுக்கு முன்பாக ஐயா சொல்லிட்டாரு. நீ பிரகாசிக்கலைன்னா அவன் எப்படி என்கிட்ட வருவான்? நீ என் கையில் இருக்கக்கூடிய விளக்கு, நீ எரிந்து பிரகாசிக்க வேண்டாம். ஆக அதை தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். ஆண்டவரே, ஜெபம் எப்படின்னா, நீங்கள் விரும்புகிறது என்கிட்ட இல்லையே, இருந்தால் எரிந்து பிரகாசிக்கலாம், போதும். அப்போது இதுதான் அவருடைய ஆசைங்க, நம்மளை நிறுத்த வல்லமை உள்ளவர். இப்போ நான் ஒரு சின்ன காரியத்தை சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். நம்முடைய இரட்சகரான தேவனுக்கு இருங்க, நம்முடைய இரட்சகரான தேவன்னா யார்? சந்தேகப்படாமல் சொல்லணும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய நாமத்தை எப்போதுமே மதிப்பில்லாமல் நம்ம சொல்லவே கூடாது. வாயில் மதிப்பில்லாமல் சொல்லக்கூடாது, கணம் இல்லாமல் பேசவே கூடாது. சொன்னால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய இரட்சகரான தேவன். எப்படி போட்டிருக்கு பார்த்தீங்களா பைபிளில்? இப்போ இப்படி வாசிக்கிறேன், நீங்கள் கொஞ்சம் உங்களுக்கு ஜீரணம் ஆகுதான்னு பாருங்கள். தான் ஒருவரே இயேசு மகத்துவம் வல்லவன், ஆமேன். எப்படி இருக்கு? பலார்னு அடிச்சு விடலாம் போல இருக்கு. என்னடா பேசுகிற? எப்படி வசனம் எப்படி சொல்லுது? தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாகிய நம்முடைய இரட்சகரான தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. யூதா எழுதுறார் அப்படி. அப்போ பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கும் இந்த வார்த்தையை சொல்லும்போது? எப்படி இருக்கும்னு கேட்டால் ஒரு பதில் வேணும். எப்படி இருக்கும்? பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கும்? எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. உங்க குமாரன் அது வேற விஷயம். இப்போ அப்போ பிதாவுக்கு எப்படி இருக்கும்? பாப்பார் ஒவ்வொரு முறையும் வாயை திறக்கும் போது, நான் தானமாக இவர்களுக்கு இவருடைய ரட்சிப்புக்குன்னு கொடுத்த ரட்சிப்பின் அதிபதியை இவங்க எவ்வளவு தூக்கி வச்சிருக்காங்க, எவ்வளவு தூக்கி வச்சிருக்கிறாங்க ஐயா. தூக்கி தூக்கி பேசி காட்டுறாங்க. நான் அந்த அளவுக்கு தூக்குறது போல இவங்க அந்த அளவுக்கு தூக்குனாங்கன்னா கருணை கிடைக்குமா கிடைக்காதா? கிடைச்சிருச்சு. எந்திரிங்க ஐயா, தோத்திரம், எந்திரிங்க, போதும், கருணை கிடைச்சது போதும். அப்போது இனிமேல் ஜபிக்கும்போது நம்ம ஏன் இப்படி ஜபிக்கணும்? அதான் எந்திரிப்போம், எந்திரிச்சு ஜெபம் பண்ணலாம். எப்படி ஜபிக்கணும்னா, ஆண்டவருடைய அதான் நம்முடைய இரட்சகரான தேவன். மதிப்புக்குரிய ஐயா அவர்களே என்று நம்ம ஜனங்களை சில நேரங்கள் என்ன செய்கிறோம்? புகழ்கிறோம். ஏன்னா இருதயத்தில் அவங்களுக்கு அந்த மதிப்பை வச்சிருக்கிறதுனால நம்ம வாயில் அதை சொல்கிறோம், ஸ்தோத்திரம். ஆனால் இது மதிப்போ மதிப்பில்லையோ அது வேற விஷயம். தேவாதி தேவன் எவ்வளோ மதிப்புக்குரியவர், எவ்வளோ கனத்துக்குரியவர். யூதா எவ்வளோ அழகாக சொல்லுகிறார். அப்போ அதை சொல்லும்போது அது உண்மையாகவே இருதயத்தை பார்க்கிற தேவன்.
முகத்தை மாத்திரம் பார்க்குற தேவன் அல்ல. அப்போ இருதயத்தின் ஆழத்திலிருந்து தேவ குமாரனாம் கிறிஸ்து இயேசுக்குள்ளான கணத்தோடு நாம் பிதாவுக்கு முன்னாக செல்லும் பொழுது பிதாவுடைய இருதயம் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? உடனே ஜெபங்கள் கேட்கப்படும். ஆமென். ஜெபிக்கலாமா? ஆண்டவர் பேசின வார்த்தைகள் நல்ல காரியங்களை டீச் பண்ணி கொடுக்குறார், நம்ம கற்றுக் கொடுக்குறாங்க. பார்த்தீங்களா? கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்முடைய அல்லேலூயா, அல்லேலூயா, இரட்சகரான தேவன் மகிமையும் கனமும் துதியும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாயிருப்பது வலுவாதபடிக்கு எங்களை காப்பாற்று தமது மகிமையுள்ள சன்னிதானத்தில் மாசற்றவர்களாய் மிகுந்த மகிழ்ச்சியோடு எங்களை நிறுத்துறதுக்கு சித்தம் கொண்டீங்களே ஆண்டவரே. இதுதான்ப்பா உங்கள் ஆசை. மரணத்துக்கும் நாங்கள் ரெடி ஆகணும்னு ட்ரெயின் பண்ணுறீங்க, ஆனால் எங்களுக்கு ஒரு மகிமை ஒன்று இருக்குது. ஆதி நாட்களில் மரணத்தை சகித்தவர்கள், மரணத்துக்காக எழுதப்பட்டவர்கள் பாக்கியம் என்று எண்ணினார்கள். பார்க்கலாம். தொடர்ந்து எங்களை நடத்துங்க, ஆசீர்வதிங்க. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம், எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்மாவே அவர் செய்த சகல வாரங்களையும் மறவாதே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட்.